வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து எனக்கு நடந்த ரொம்ப சோகமான நிகழ்ச்சின்னு கூட சொல்லலாம். அது யூடியூப் சம்மந்தப்பட்டது தான். அதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ புதுசாக ஆரம்பித்தது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன், தமிழன் எனும் நான் வ்ளாக்ஸ்ன்னு சொல்லி. அது 2023 ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆகி அது 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. அதே நேரத்தில் 3100 வாட்ச் டைமும் வந்துருச்சு. இது வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டயர் மானிட்டைசேஷன் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு நான் அப்ளை பண்ணேன். அதுவும் அப்ரூவ் ஆயிடுச்சு சார். யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் அதுவும் அப்ரூவ் ஆயிடுச்சு. அது ஆகிட்டேன். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 900 மணி நேரம் தான் எனக்கு வாட்ச் டைம் இன்னும் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு ஃபுல் டயர் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு, அதாவது வீடியோவில் ஆட் வர்றதுக்கு. அது உங்களுக்கு தெரியும். அந்த இது வராமல் இப்போ எனக்கு ஃபஸ்ட் டயர் மானிட்டைசேஷன் மட்டும் வந்தது. சரியா? அந்த உங்களுக்கு தெரியும், இந்த மெம்பர்ஷிப்பு, பாக்கி இந்த சில ஷாப்பிங் அதெல்லாம் இருக்கும். அந்த இதெல்லாம் எலிஜிபிள் ஆயிடுச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு மைல் ஸ்டோன் தான். அது 3 வருஷம், அந்த லாஸ்ட்டில் 1 வருஷம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இது கிடச்சிச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு இன்னொரு சேனல் இருந்தது. அது அவ்வளோவா டெவலப் ஆகாமல் இருந்தது. அதில் சும்மா ஒரு 40 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ யூடியூபோடைய இன்னொரு பாலிசி என்னன்னா, இன்னொரு ரூல்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் ஒரே கூகுள் அக்கௌண்ட்லேயோ இல்லை உங்கள் பேரில் 2-3 சேனல் வச்சுருந்தீங்க, இல்லை 4-5 சேனல் வச்சுருந்தீங்களோ, 10 சேனல் வச்சுருந்தீங்களோ, வேறு சேனலில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆனால் இந்த சேனலும் பாதிக்கணும் அப்படின்றது மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி நான் படித்தேன் யூடியூப்பில். அந்த மாதிரி இருக்குது. சரி, அப்போ அந்த சேனல் நம்மளுக்கு தேவையில்லையே அப்படின்னு சொல்லி அதை அழிச்சிடலாம் அப்படின்ற இதுக்காக நான் பார்த்தேன். அதை அழிச்சிடுவோம், அதை டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கூகுளில் போய் நான் சர்ச் பண்ணுறேன். கூகுளில் போய் பார்க்குறப்ப கூகுளில் இந்த மாதிரி சொன்னால் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்கும்ல, இந்த மாதிரி உள்ளே போங்க, இந்த இதில் லாகின் பண்ணி போனீங்கன்னா இப்படி வரும். அது எல்லா கண்டென்ட்டையும் ரிமூவ் பண்ணுமான்னு கேட்கும். எஸ் சொல்லணும், எல்லாம் சொல்லிவிட்டோம். அது பிரகாரம் ப்ரொசீஜர் பிரகாரம் நம்ம போனோம்னா அந்த சேனலை டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட், அதே இதை ஃபாலோ பண்ணி நான் செஞ்சேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, நான் எந்த சேனலுக்குள்ளே இருந்து எந்த சேனலை டெலிட் பண்ண நினச்சேனோ அந்த சேனல் டெலிட் ஆகலை. இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த 3000 சப்ஸ்கிரைபர்ஸும் 3100 வாட்ச் டைம் உடைய அந்த சேனல் டெலிட் ஆகிடுச்சுங்க. டெலிட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு, ரொம்ப சங்கடமாகவும் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன், அதை இம்மிடியேட்டாக அது திரும்ப திரும்ப செக் பண்ணோம்னா அந்த சேனல் எதுலேயுமே இல்லை, எங்கேயுமே காமிக்க மாட்டேங்குது. வேறு ஒரு மொபைல்லேருந்து வேறவங்களோட மொபைல்லேருந்து அதை சர்ச் பண்ணாலும் அந்த சேனல் எதுலேயுமே வரவும் மாட்டேங்குது. ஸோ ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதனால் திரும்ப கூகுளில் போயிட்டு ஒரு டெலிட்டட் சேனல் ரெக்கவரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அதை நான் பார்த்தேன், முயற்சி பண்ணேன். அது முயற்சி பண்ணோம்னா அப்போ அது என்ன சொல்லிச்சுன்னா, வித்தின் 30 நாளுக்குள்ளே 30 நாளுக்குள்ளே நீங்கள் அதை அப்ளை பண்ணோம்னா நம்ம உடனே அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கே அப்போவே 1 மணி நேரத்துக்குள்ளேயே அது அப்ளை பண்ணேன். அதுக்கு ஆனால் ஏதோ டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் கேட்குது. யூஆர்எல் கேட்டுச்சு, இல்லைன்னா சேனல் ஹேண்டில் கேட்டுச்சு, அது டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுச்சு. அது போட்டாச்சு. அதுலேயே 2 அக்கௌண்ட் இருக்கும். ஒன்று நம்ம நேம் அக்கௌண்ட் இருக்கும், சிங்கிள் அக்கௌண்ட்டு. இன்னொன்று பிராண்ட் அக்கௌண்ட். இந்த பிராண்ட் அக்கௌண்ட்டுன்றதில் உள்ளே போயிட்டு நீங்கள் டெலிட்டட் அக்கௌண்ட்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வரும். அப்புறம் அதை ரெக்கவர்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிளாக் மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் ரெக்கவர் ஆயிருன்ற மாதிரி அதில் போட்டுருந்துச்சு. ஸோ அதுவும் நான் பண்ணேன். அது செஞ்சும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேனல் வரவே இல்லை. பேர் மட்டும் ஏதோ வந்துக்கிட்டே இருந்துச்சு, அந்த சேனல் பேர் வரவே இல்லை. நிறையா தடவை இதே இதில் இதே ஸ்டைலில் முயற்சி பண்ணேன், வரல. சரின்னு சொல்லி கூகுள் ஹெல்ப்புக்கு போனேன். கூகுள் ஹெல்ப்புக்கு உள்ளே போன உடனே அவங்க இதை கேட்குற டீட்டெயில்ஸ் இதில் இல்லை. அவங்க என்னன்னா, ஒன்று சேனல் லிங்க் கேட்குறாங்க, இல்லைன்னா வீடியோவோட லிங்க் கேட்குறாங்க, இல்லை நம்ம ஏதாவது அங்கே அவங்கக்கிட்ட வந்த மெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்கள் லிங்க் இருக்கும், அதை எடுத்து அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. இந்த ஹேண்டில் கேட்குறாங்க. இது எதுவுமே அதில் இல்லை. நான் அனுப்புகிற ஹேண்டில் ஒரிஜினல் ஹேண்டில் தான். ஹேண்டில் இருந்துச்சு என்கிட்ட. அந்த ஹேண்டில் பேரை போட்டு அனுப்புனோம்னா அப்பவும் அது இதில் வேறு ஹேண்டில், இது வேறு சேனலோட ஹேண்டில், இது உங்கள் ஹேண்டில் கிடையாதுன்ற மாதிரி வருது. சரின்னு சொல்லி அப்புறம் 2 நாள் டைம், 1 நாள் டைம் ஏதோ கேட்டாங்க அந்த இதில் கூகுள் ஹெல்ப் இதில் சேட்டில். அப்புறம் இமெயில்லையும் அப்ளை பண்ணேன். சேட்டில் அது என்ன சொல்லுது, ஓகே நான் பார்க்குறேன், எனக்கு இந்த இதெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அது க்ளோஸ் பண்ணிடுச்சு.
சரின்னு சொல்லி இமெயில் வந்து கேட்டுருந்துச்சு. இமெயில் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. இமெயிலும் அனுப்பிச்சி விட்டேன். இமெயில் அனுப்பிச்சி விட்டா அதுக்கு ஒரு 2 நாள் ஆச்சு. இது நடந்தது எப்படி பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி தான். ஜூலை 3ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பை மிஸ்டேக் அது வந்து டெலீட் ஆகுது. நான் அதை போடுறேன். ரூல்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் ரெக்கவர் பண்ணிடலாம் 30 நாள் கிரேஸ் டைம் இருக்குது, ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு யூஸுமே இல்லாமல் இருக்குது. சரி யூடியூப் பார்ட்னர் YPP இருக்குல்ல, அதுலேருந்து எனக்கு மெயில் வந்துச்சு. நீங்கள் வந்து உங்களோட சேனல் லிங்க்கை வந்து அதில் எடுங்க, எப்படியாவது உங்கள் மெயிலுக்கு உங்களுக்கு வந்து மெயிலில் அது இருக்கும். மெயிலில் நான் போய் பார்த்தோம்னாக்கா மெயில்லையும் எந்த லிங்க்குமே கிடையாது. எடுக்க முடியலை என்னால். அது எடுக்க முடியலை, இல்லை எடுத்து பார்த்தேன், அதில் இங்கே லிங்க் கிடைக்கல. அது திரும்ப வேறு ஏதாவது ஒரு சேனலுக்கு தான் போதே ஒழிய கிடைக்க மாட்டேங்குது. இது என்னுடைய தப்பு தான், ஆனால் பை மிஸ்டேக். ஆனால் நான் உள்ளே போய் பண்ணது கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த சேனலை டெலிட் பண்ண நினச்சேனோ அந்த சேனலுக்குள்ளே போய் தான் நான் அதை டெலிட் பண்ணினேன். பட் அது எப்படி இந்த சேனல் டெலிட் ஆச்சுன்னு எனக்கு அது மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் அதை ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னமும் வந்து டைம் இருக்குது. ஏன்னா அந்த ஜூலை 3ஆம் தேதி தான் எனக்கு வந்து அந்த சேனல் வந்து நான் டெலிட் பண்ணேன். செல்ஃப் டெலிட்டட் சேனல் அது. எல்லாத்துலேயுமே பார்த்தா அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு. சேனல் லிங்க் எடுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சால் கூட எனக்கு அது சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து இப்போ இந்த 3ஆம் தேதினா பார்த்துக்கோங்க, இன்றைக்கி வந்து தேதி 8, கிட்டத்தட்ட 5 நாள் தான் ஆகுது. இன்னும் 25 நாள் டைம் இருக்குது. ஸோ நான் அதை வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்கு எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண முடிகிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சதை பூராமே நான் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸும் யாரும் கிடையாது. ஸோ எனக்கு தெரியல அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ எல்லாத்துலேயுமே அவங்க சொல்கிற மாதிரி அது பார்ட்னர், இது பிராண்ட் அக்கௌண்ட்னால் ஈஸியாக பண்ணிடலாம், கூகுள் அக்கௌண்ட்டை மொத்தமாக இது பண்ணால் தான் வந்து பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கூகுள் அக்கௌண்ட் எனக்கு இன்னும் அந்த அக்கௌண்ட் இருக்குது. அதில் தான் புது சேனல் கூட நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் மட்டும்தான் டெலீட் ஆகிருக்க ஒழிய கூகுள் அக்கௌண்ட்லாம் டெலீட் ஆகலை. அப்புறம் அது இன்னொரு கேள்வி என்ன கேட்குது, நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் செய்ய முயற்சி பண்ணீங்களான்னு சொல்லி கேட்குது. அதுவும் இல்லை, அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணதே கிடையாது. அந்த ஆகாத அன்வான்ட் சேனல் இருந்துச்சு ஒன்று, அதை மட்டும் தான் டெலீட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அது வந்து டெலீட் ஆகலை. அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டைஸ் ஆன மானிட்டைஸ் ஆன அந்த சேனல் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இது எவ்வளோ பெரிய இதாக இருக்குன்றது ஒரு யூடியூபருக்கு கண்டிப்பாக தெரியும். மிச்சவங்களுக்கு வந்து அவ்வளோ புரியறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்போம். நம்ம 3 வருஷம் நான் அந்த சேனலில் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட 1600 வீடியோஸு, எல்லாமே வீடியோஸு ஷார்ட்ஸு எல்லாமே சேர்த்து. அது நம்ம ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்றது எல்லாத்துக்குமே ஒரு யூடியூபர்ஸ்க்கு நல்லா புரியும். அது எந்த கரெக்டாக தான் ப்ரொசீஜர் தான் நான் போனேன். அது என்னன்னு தெரியல. பட் யூடியூப்பில் வந்து ஜென்ரலாகவே நிறையா தப்புகள் நடக்கும். எதுவுமே செய்யாமே சேனல்கள்லாம் டெலீட் ஆகும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எனக்கு அதுதான் இது வரைக்கும் விளங்கலை இன்ன வரைக்கும். இப்போ நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதி 8, நான் காலையில் இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு கூட மெயில் வந்துச்சு, நைட்டு ஒரு 2 மணி போல். இந்த மாதிரி வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தால் லிங்க் அனுப்புங்க. லிங்க் இருந்தால் தானே நம்ம அனுப்புறதுக்கு. லிங்க் நோட் பண்ணி யாரும் வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி பொதுவாக. எல்லா பேருமே, சில பேர் வச்சுருக்கலாம். எனக்கு நான் அதை நோட் பண்ணி வைக்கணும் ஒரு அவசியம்ன்றது தோணலை எனக்கு. ஸோ எனக்கு அவங்க கேட்குற அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்க முடியல. ஸோ இதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு, ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த தப்பை தயவு செஞ்சு வேறு யாரும் பண்ணிடாதீங்க. சேனல் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட யார்கிட்டையாவது கேட்டுட்டு அப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா அது அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது. நம்ம ஒன்று பண்ணோம்னா அதுவும் ஒரு மாதிரி எடுத்துக்கிறது. தப்பே செய்யாமே நிறையா பேர்த்தோட சேனல் போயிடுச்சு. 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள சேனல்லாம் வந்து போயிருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு இதில் பார்த்துருக்கேன். நான் அது வந்து நான் ஒரு நார்த் இந்தியன் யூடியூபர் அவர். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுவும் சப்ஸ்கிரைபர் கம்மினாலும் நம்மளுக்கு இது ஜாஸ்தி தான். 3000 சப்ஸ்கிரைபர் 3100 வாட்ச் டைம் உள்ளதுன்னா சும்மா கிடையாது, உங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அது போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தப்பை வந்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. தெரியாத வந்து உள்ளே போய் செட்டிங்ஸில் போய் எதுவுமே நோண்ட வேணாம், செய்ய வேணாம். தெரிஞ்சவங்க கிட்ட செஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே போய் நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அது இதான் சுத்தர மன்னிக்கவே மன்னிக்காது. அது டோட்டலாக டக்குன்னு எடுத்துடும் சேனலில் எனக்கு போன மாதிரி. ஸோ வேறு வழியே கிடையாது. இப்போ வேறு சேனலில் போட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெக்கவர் ஆகுமான்றது 90% எனக்கு நம்பிக்கை கிடையாது. போச்சு 98% நம்பிக்கை கிடையாது. 2% நம்பிக்கை ஏதாவது லக்கில் யூடியூப் வந்து தவறுதலாக ஒரு சேனலை டெலீட் பண்ணுற மாதிரி
இது இதே மாதிரி திரும்ப அதை அதுக்கு எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்தா தான் உண்டு. இல்லைன்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு ஐடியாவோ ஏதோ தெரிஞ்சிருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். எனக்கு இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நான் வந்து ஷார்ட்ஸும் வீடியோஸும் சேர்ந்து தான் போடுவேன். ஷார்ட்ஸில் வந்து மியூசிக் போடுவேன். இதில் வந்து விலாக்ஸ் வந்து போடலான்னு இருக்கேன். விலாக்ஸ் பழைய சேனல் அந்த சேனல் மாதிரியே தான் அதில் போடலான்னு இருக்கேன். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு சேனலில் வேற ஒரு தகவலோட புதுசாக ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம்.